அடுத்த முறை வெந்தயக்கீரை வாங்கினா இதே போல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க, சட்டுன்னு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளெண்டரில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை முழுசாக சேர்த்துக்கோங்க, இல்லை இதே போல் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும், லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 3 இல்லை 4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா கூட சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சோம்ல தக்காளி முந்திரி, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி அதுக்கப்புறம் முந்திரி அரைச்சோம்ல, அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு விசில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கிரேவி வந்து ஓரளவுக்கு திக்காயிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 மினிட்ஸ் கொதித்த பிறகு இதில் வந்து நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து மீடியம் பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறப்ப இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை இது 2தோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பித்த பிறகு கவர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசிலில் நல்ல வாசனையாக வெந்தயக்கீரை கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. வெந்தயக்கீரை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கோட காம்பினேஷனே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் வாங்க. சப்பாத்தி, நான், ரோட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதை விட ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இந்த கிரேவியை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி வந்து நான் சென்னா புலாவ் செஞ்சுருக்கேன். கொண்டக்கடலை வச்சு புலாவ் செஞ்சுருக்கேன். இந்த வெந்தயக்கீரை மசாலா பார்த்திங்கன்னா எல்லா வகையான புலாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி ரோட்டிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.